இரண்டாவது லைக் போட்டாச்சு. போட்டது உங்கள் அன்பு நண்பன் தர்மா. வாங்க தர்மராஜ், எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி நீங்க லைவ் வந்திருக்கீங்கல்ல. கீகி ராதாவா? ஹே, அப்படிதான் இருக்காங்க, அழகா சப்பியான ஃபேஸ், நல்லா இருக்கு அவங்களுக்கு. 3 days போடவில்லை, வீடியோ போடல, ஒர்க் பிஸி. அப்ப பழைய வீடியோ வந்தது இன்னைக்கு எனக்கு வர யூடியூப்காரன் ரொம்ப மோசங்க. உங்க வீடியோ இவ்வளவு லேட்டா கொண்டு வந்து காட்டிருக்காங்க. லைவ் சொல்ல, ஷார்ட் வீடியோ சொன்னேன் நான். ஆமா ப்ரோ, நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. இருக்கிறது 2 கிட்னி தானே. நான் 2 கிட்னி கொடுத்துருக்கேன், நீ என்னடா பண்ணுவ? கேளுங்க லோகேஷ் பிரதர். ஏய், உண்மையாவே கமெண்ட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர், போய் பாருங்க. ஒருவேளை நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஐடியில் உட்காந்து நான் பார்த்ததுனால உங்கள் வீடியோ காமிச்சதோ. ஏன்னா நான் வேற ஒரு ஐடியில் இருந்தால் உட்காந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சிம்ரன் சிஸ்டர், ஒழிஞ்சிக்கிறேன். நான் தோசையை சாப்பிட்டேனாக்கா. ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டே தான் இருப்பான். ஹே, இந்த டைலாக் இல்லை. சாப்பிட்டேன் லோகேஷ் பிரதர், உங்கள் லைவ் இல்லை, நீங்கள் லோகேஷ் மட்டும்தான் பேசுறீங்க. கிக்கி, நீங்கள் ராதாவா விடுங்க. ஓகே ப்ரோ, ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சிஸ்டர், உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க சிஸ்டர். நீங்கள் கலெக்டர் ஒர்க் பண்ணீங்களா? யார் என்ன பார்த்தா? ஐயோ, நான் ஆக்டிவாக இருக்கேன் கிக்கி உங்கள் சேனலில். நான் காணாமல் போயிட்டேனா? ஆமாக்கா, ஒரு நியூஸ் அக்கா, நெக்ஸ்ட் டார்கெட் அக்கா ஆமாக்கா, ஒரு நியூஸ் கட்டணும் அக்கா. கட்டுறா டேய். ஓகே லோகேஷ் பிரதர். அக்கா, என் பிரதர் காணும், அவன் ஒழிஞ்சிட்டு இருக்கான். குட்டி கமல் ப்ரோ, என் பிரதரை பார்த்தீங்களா? லோகேஷ், அப்படியா சிஸ்டர்? ஏன் வீடியோஸ்லாம் போடாமல் இருக்கீங்க? உன்னுடைய பிரதர் மேலே இருக்கார் பாருமா, அதுவும் இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கான் பாருமா. வாங்க சரவணன், அருமையான பாடல் வரிகள். என்ன அருமையான பாடல்கள்? லோகேஷ் முருகனா? ஆமா கிக்கி, நம்மளையா? ராஜா பிரதர் வரல. வேற யார் வரல இன்னும்? கோகுல் வரல, கடல் வரல. மேலையா இதோ போறேன். கடவுள் முருகன் டெல்ஸ் வாக். வாங்க, உங்களை பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுதா? போபோ, காணாம போயிட்டியா? நான் காணாம பண்ணட்டுமா? ஏய், அவனத்துக்கு வெளியே போட்டுறத. அக்கா, கோகுலுக்கு இப்பதான் ஒர்க் ஃபினிஷா வருவாங்க, கால் பண்ண இப்போ. ஓகேடா. ஓகே சரவணன், இப்பதான் வேலை முடிஞ்சுதா அவனுக்கு? சக்தி ப்ரோ, நான் ஒரு பொண்ணு நம்பர் சென்ட் பண்றேன். எது பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? பிளஸ் பண்ணுங்க அக்கா, சீக்கிரம் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு. அப்படியா? டேய், என் தம்பி இவ்வளோ பொறுப்பாயிட்டியா? என்னால் நம்பவே முடியலடா. சீரியஸாவா நான் சொல்கிறேன். சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், ஓகேவா? நீ ஆசைப்பட்டது எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும். ஒர்க் இப்போ தான் முடிஞ்சுது, வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நோ டைம் சிஸ்டர், வீடியோ போடலை. ஓ, அப்போ எனக்கு பழைய வீடியோ தான் காமிச்சிட்டு இருக்கா? ஆக்சுவலாக சிஸ்டர், நான் இன்னொரு ஐடியில் தான் நான் மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் என்னுடைய ஐடிக்குள்ளே வந்தேன். அப்போ தான் உங்கள் ஷார்ட் வீடியோ பார்த்தேன். காரில் உட்காந்து ரீல்ஸ் போட்டிருந்தீங்க, சாங் தான் மறந்துட்டேன். கமெண்ட் பண்ண பாருங்க, அதான் பண்ணணும்னு சொல்கிறேன் மாஸ்டர் ப்ரோ. நான் தான் குட்டி கமல் கீக்கி. உங்கள் குரல் சூப்பராக இருக்குது. பொய் சொல்லுவாங்க, மாட்டிக்கிட்டேடா போபோ. ஹாய் சிஸ்டர். புக்கர் அண்ணா, அன்பு தங்கி 2வது லைக் போட்டேன், அதிக நேரம் ஆகிவிட்டது லைக். ஓகேண்ணா. எங்கண்ணா ஒர்க்கில் இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆமாக்கா. வேணாம்ண்ணா போங்க, நான் ஒரு பொண்ணு நம்பர் தரேன், எனக்கும் பிளஸ் பண்ணுங்க. ஏன் மேரேஜா? ஏய், நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த வருஷம் கண்டிப்பாக உனக்கு மேரேஜ் ஆகுது. நம்மளாம் பெங்களூருக்கு வரோம், கலப்புறோம். குணா டிசைனர் வாங்க. 5 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டோமா நாங்களாம்? பக்கத்துலேயே வினய் இருக்கான், பிரச்சனையே இல்லை. பொண்ணு ஐடியில் பொக்கி இவரன் ஃபோன் நம்பர் லைவ்ல போதும். பொண்ணு ஐடியா யாரா? ஓ, புரிஞ்சிச்சு எனக்கு. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? வெளியில போகலாமா? போ, நீ ஒழுங்கா போனீங்கன்னா நம்பர் கிடைக்கும். நீங்க இப்போதைக்கு ஒரு 10 lakhs கொடுத்தீங்கன்னா, அப்படியாடா பா. உள்ள வரும்போதே அவன் 200 போட்டுட்டு வரான் பாரு. கோகுல்மா, ஏன் இவ்வளவு லேட்டு? அக்கா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போட்ட, கேட்டியா? டேய், உன்னை கொண்டுட்டு வேண்டாம் குட்டிலேன்னு. லோகேஷ், தேங்க்யூ நீங்க பேசுனதுக்கு. உங்க மாடல் சூப்பரா இருக்கா? நீங்க சேட் அப்படி நின்று போச்சு.